ஸ்ரீ மகாலட்சுமி சீதையாக பிறந்து அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது ராமர் காட்டுல விட்டுட்டார். பவபூதி அப்போ ஒரு கேள்வி கேட்பார், கல்லுக்கு ஈரம் உண்டான்னு கேட்பா. கல்லுக்கு கூட ஈரம் இருக்கும் போல இருக்கு ராமா, உனக்கு சீதையை விட்ட போது அது இல்லாம போயிடுதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் உத்தர ராமச்சரித்திரத்துல. ஈரம், ஈரம்னா கருணை இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, சீதையானவள் அசோகவனத்தில் இருக்க செய்தே திரிஜட்டா என்கின்றவள் ஒரு கனவு காண்கின்றாள். அந்த கனவுல அழகான ஒரு வெள்ளையாடையில அழக திக்க ஜரி போட்டு சீதை ராமன் புடவை வஸ்திரங்கள் தரித்து ஸ்வர்ண சிம்ஹாசனத்தில் ஏறி வடதிசையை நோக்கி செல்லுவதாகவும் சூரிய கிரணங்களை தொடுவதாகவும் கனவு கண்டாள். அப்போ ராவணனுக்கு ஒரு நல்ல சகுனங்கள் இல்லாத மாதிரி கனவு காண்டுட்டு அவள் சீதை கிட்ட வரா. அப்ப சீதை கிட்ட வரும்போது அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஏனைய அரக்கிகள், ஏகாக்ஷி மேககர்ணின்னு பல பல ராட்சசிகள் இருக்காவா, பாடாப்படுத்துறா போட்டு சீதை. அப்ப திரிஜட்டை சொல்றா, இவகிட்ட அபச்சாரப்படாதீங்கோ, இவகிட்ட சரணாகதி பண்ணு. ஏன்னா ராமன் மட்டும் யுத்தத்துல ஜெயிச்சுட்டான்னா இவ நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த ராட்சசிகள் ஒண்ணு கேட்கற மாதிரி இல்ல. இந்த திரிஜட்டை சொல்லும் போது இந்த கூட்டத்துக்கு இவதான் தலைவி, நம்ம கட்டிங் ரவி சோடா பாட்டில் சேகர் மாதிரி யோத்தி இருக்கா நம்ம திரிஜட்டை. நான் திரிஜட்டை சொல்லும்போது எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும், உடனே சீதை கால போய் விழுந்திருக்கணுமா வேண்டாமா? விழவே இல்லை. அப்ப சீதை சொல்றா, நீ சொல்லுவது சத்தியமாக இருந்தால் இவாளுக்கு ரட்சகமாக நான் இருப்பேன் சொல்லிட்டாளா. இவா இன்னும் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. சீதை முன்னாடியே போய் ஐ வில் ப்ரொடெக்ட் தெம் விட்டா. ஆனா அங்க எப்படி விபீஷணன் வரான், ராமா உன்னை தேடி வந்திருக்கேன், ராகவம் சரணம் கதா. அப்ப சுக்ரீவன் ஆகாயத்திலே, அங்கே நில்லு, நீ இப்ப எதை திணடிச்சு இல்ல, உங்க ஊர்ல ஏதோ இந்த உரிமை சட்டத்தை மாத்திட்டாலாம், பக்கத்து தேசத்திலேருந்து யாராவது அடைக்கலம் தேடி வந்தா அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதாக உங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்றது. நான் ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்கேன், கொடுப்போம், நீ உன் காரியம் எல்லாம் அங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் நன்னானு திரும்பி அனுப்பிச்சிருவோம், எல்லாத்தையும் பாரத தேசத்திலேயே சேர்த்துட்டு இருந்தா எப்படி திரும்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சு அவர் உள்ள போறார். சுக்ரீவன் அவன் சேர்த்துக்கலாமான்னு கேட்கிறார். ராமர் உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார், கூடாதுங்கிறார். அங்கதனை கேட்கிறார், கூடாதுங்கிறார். ஜாம்பவான கேட்கிறார், கூடாதுங்கிறார். ஹனுமான கூப்பிடுறார், ஹனுமான் வரார், பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், அவரை சேர்த்துக்கலாங்கிறார், இவா சேர்த்துக்கலாங்கிறா, அவா சேர்த்துக்கலேங்கிறா. ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்தி ராமர் ஒரு தீர்ப்பை கொடுத்து மறுபடியும் போய் விபீஷன் கூட்டம் வரத்துக்குள்ள விபீஷன் டயர்ட் ஆயிடுது. அவன் வாயை விட்டு சொல்றான் நான் சரணாகதி பண்றேன்னு. ராமருடைய கோஷ்டியில போய் சேர்ந்தா இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதெல்லாம் இருக்கு. இதே நம்ம சீதா கோஷ்டியில ராட்சசிகள் வாயே திறக்கல. அதுக்குள்ள சீதை, டோன்ட் வரி, ஐ எம் தேர் டு ப்ரொடெக்ட் யூ. அப்போ உடனே பராசர பட்டர் கேட்டார், இந்த சீதை கோஷ்டிக்கு நீ போறியா, ராமர் கோஷ்டிக்கு போறியா அப்படின்னு கேட்கிறார். நீ கொடுக்கக்கூடிய இந்த சரணாகதத்தை, நீ கொடுக்கக்கூடிய அடைக்கலத்தால ராம கோஷ்டின்னு ஒண்ணு இருக்கே, விபீஷணன் இவள்லாம் இருக்காளே, அந்த கோஷ்டியை ரொம்ப சின்னதாக்கிட்டியேம்மா உன்னுடைய அனுகிரகத்தால.